இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பதை பற்றியும் தற்போது குரூப் 4 எக்ஸாமுக்கான வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி புதிதாக டிஎன்பிஎஸ்சி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில் வெளியாக உள்ளதாக புதிய தகவல் கிடைத்துள்ளது. ஏற்கனவே வந்து அக்டோபர் மாதம் வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு அடெண்டம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து போஸ்ட்டுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி தான் வெளியாகி உள்ளது. கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீஸ் சொல்லி மெஷர்மெண்ட்டு அடெண்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு போஸ்ட்டுடைய நேம், போஸ்ட்டுடைய கோட், அந்த போஸ்ட்லேயே வந்து ஆர்கனைசேஷனுடைய நேம், எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜூனியர் அசிஸ்டண்ட்கான வேக்கன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு குரூப் 4 எக்ஸாம் கேட்டகரியில் வந்து டைப்பிஸ்ட்டுக்கான வேக்கன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டெனோடைப்பிஸ்ட்கான வேக்கன்சி, ஸ்டெனோடைப்பிஸ்ட்லேயே கிரேட் 3க்கான வேக்கன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷனுடைய நேமும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேஷியருக்கான வேக்கன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டண்ட்கான வேக்கன்சி, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்கான வேக்கன்சி, ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து ஏஜ் லிமிட் சொல்லிவிட்டு நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும், 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு கேண்டிடேட் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, ஓபிசி இந்த கேட்டகரியில் இல்லாதவங்களுக்குலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து அவங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32 தான் இருக்கணும். டிசபிலிட்டி இருந்தால் 42 வரைக்கும் இருக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் 50 வயது, டிஸ்ட்ரிக்டட் விடவாக இருந்தால் 37 வயது. இந்த மாதிரி ஏஜ் லிமிட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 வயது கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் இல்லை, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜூனியர் அசிஸ்டண்ட்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ ஏஜுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டைப்பிஸ்ட்டாக இருந்தால் ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்னென்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும், அதுக்கு எலிஜிபிள் தான். இதிலே சில போஸ்ட்டுடைய கோடு கொடுத்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஒவ்வொரு போஸ்ட் கோடு வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட் செக் பண்ணி பார்த்துங்க. அதில் கேட்டகரி வைஸாக பிரிச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போது தான் இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே டைப்பிஸ்டாக தான் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3க்கு என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்ட்டுக்கெலாம் வந்து மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்ததாக செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் தற்போது வந்து குரூப் 4 எக்ஸாம் சம்மந்தமாக வெளியான அடெண்டம். இதில் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில் குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.